நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 14 தமிழுக்கு மாசி மாதம் 30 வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி திதி 12:24 வரை, அதற்கு மேல் பிரதமை திதி, உத்திர நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் மத்தியானம் 12:56 வரை மகர ராசி, அதற்கு மேல் கும்பராசியை சாரும். இன்றைக்கி ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 4:30 வரை, நல்ல நேரம் 9:30 10 வரை காலை, மத்தியானம் 12 1 வரை, சாயங்காலம் 5 6. இன்று நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போட்டுக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலரு, கோல்டு பிஸ்கட், அந்த மாதிரிப்பட்ட கலர். சாப்பிடக்கூடியது கோதுமையில் செய்த சப்பாத்தி அல்லது பூரி அல்லது கோதுமை ரவையில் செய்த உப்புமா ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அமைப்புகளை பார்த்தோம் அல்லவா? இந்த ஆயிலி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமானது எது, துரதிர்ஷ்டமானது எது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்போது ஆயிலி நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்ட நம்பர் 5, தேதிகள் 5 14 23, அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை, மாதம் அதிர்ஷ்டமான மாதம் புரட்டாசி மார்கழி சித்திரை வைகாசி, அதிர்ஷ்டமான நட்சத்திரம் உத்திரம் சித்திரை மூலம் உத்திராடம் அஸ்வினி, திக்கு திசை கிழக்கு, நிறம் பச்சை, தெய்வம் திருமால் விஷ்ணு, ரத்தினம் அதாவது பச்சை மரகதம்னு சொல்லுவாங்க, மரகத பச்சைன்னு வச்சுக்கோங்களேன், உலோகம் பித்தளை, லட்சணை குதிரை. இது அதிர்ஷ்டமானது. துரதிர்ஷ்டமானது ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண் 2, தேதி 2 11 20 29, கிழமை திங்கட்கிழமை, மாதம் ஆடி மாதம், நட்சத்திரம் துரதிர்ஷ்ட நட்சத்திரம் அவிட்டம் சதயம் புரட்டாதி, திசை அதாவது திக்கு மேற்கு, நிறம் அந்த சந்தனம் கலந்த வெண்மை நிறம். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி அல்லாது இங்கே விரிவாக ஜாதகத்தை பற்றி அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும், நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், பணம் சேமிப்பு, தொழில், எதிர்காலம், கணவன் மனைவி உறவு, குழந்தைகளோட எதிர்காலம், வீடு வாங்கலாமா, என்ன புதிய தொழில்கள் எதை செய்யலாமா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் நாம் பார்க்க வேண்டியது மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சியே நடைபெறுகின்றன. புதிய ஜீவன் குடும்பத்தில் தோன்றப் போகிறது. தொழிலில் நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகிறது. பொருள் வரவு பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தொழிலில் சிறு தடங்கல்கள், தாமதம், மந்தகதியில் செல்கிறது. வீண் அலைச்சல், நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமை ஆகியவை உண்டாகின்றன. ஆனால் மனைவி மக்கள் மூலம் மாத்திரம் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அவர்களால் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. மிதுன ராசி. மங்களகரமான காரியங்களுக்கு செலவுகள் ஏற்படுகிறது. வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. தொழிலில் உள்ள பிரச்சனைகளால் மன அமைதி கெட்டுப் போகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் மகிழ்ச்சிகரமாகவே நீடிக்கின்றது. கடகராசி. எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழி செலவுகள் உண்டாகின்றன. செலவுக்கு தகுந்த மாதிரி சொத்துக்கள் சேருகின்றன.
அவங்க மூலம் பொருள், அதாவது பூமி வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறப் போகின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. விரோதிகளும் நண்பர்களாகி விடுகிறார்கள். நண்பர்கள் அவர்களால் எந்த உதவியை செய்கின்றார்கள். அடுத்து சிம்மராசி. இதுவரை செய்து வந்த தொழிலில் சிறிது தேக்க நிலை ஏற்படுகின்றது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகம் பாதிக்கப்படலாம், அல்லது நோய் முதலிய காரணங்களை காட்டி வேலையை விட்டு விலகிவிடலாம், ரிசைன் பண்ணிடுவீங்க. வேறு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். ஸோ உடல் ஆரோக்கியம் முன்னேறி வருகிறது. அடுத்து கன்னிராசி. நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடியே நடக்கின்றன. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கின்றன. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உதயமாகலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த கடன் தொல்லைகள், கவலைகள் அற்றுப்போகின்றன, அதாவது நீங்குகின்றன. அடுத்து துளாராசி. மனசில் தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களே தான் தோன்றிக்கிட்டு இருக்குது. விபத்துக்கள், சிறு காயங்கள் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாகவும் பொறுமையுடனும் இல்லாவிட்டால் மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகிய அனைவரிடமும் விரோத போக்கே உண்டாகும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். அடுத்து விருச்சிகம். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வருகிறது. அதே மாதிரி சமூகத்தில் உங்களோட கௌரவம், புகழ் அதிகரிக்கின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வருகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகக்கூடும். கணவன் மனைவி உறவு மேன்மையாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. வேண்டாத தொல்லைகள் அதிகரிக்கின்றன. மனக்கவலை வாட்டி வருகிறது. தொழில் செய்வோருக்கு நஷ்டமும் பணவிரயமும் உண்டாகிறது. மனைவி, மக்கள் ஆதரவாகவே இருக்கின்றனர். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறைகின்றது. வாகன ரிப்பேர் செலவு உண்டாகிறது. அடுத்து மகர ராசி. பொருளாதார நிலையில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. புது மனை, நிலம், வாகனம் வாங்கலாம். புதுமனை புகவும் சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கின்றனர். பதவி உயர்வு கிடைக்கும். பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. மனம் ஒரு நிலையில் இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகின்றது. மேலதிகாரிகள் ஓரளவே உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். மனைவி, மக்களால் பிரச்சனை எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்களால் உதவியும் ஆதரவுமே கிடைக்கின்றன. அடுத்து மீனராசி. உறவினர்களாலேயே சற்று விரோத போக்கு காணப்படுகிறது. செலவுகள் அதிகமாயினும் சமாளித்து விடுகின்றீர்கள். வீண் அலைச்சல் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. வேளா வேளைக்கு உணவு உண்ண முடியாத நிலை உண்டாகிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கிறது. உத்தியோகத்தினருக்கு நல்ல பெயர் உண்டாகிறது. உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கிறது. பொருள் வரவு அதிகரிக்கிறது. நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.